வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு வாரம் புக்ஸ் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்வு மருத்துவ நேரம். இந்த மருத்துவ நேரத்தில் ஒரு மருத்துவரை அழைத்து வந்து அதன் மூலமாக மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுகிறது, அந்த பிரச்சனை எப்படி தவிர்க்கலாம் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நம்மளுடைய நாகப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த வயிற்று வலி நிபுணர் டாக்டர் தனசேகரன் அவர்கள் வந்திருக்கார். அன்போடு வரவேற்போம். வாங்க சார், வாங்க. இது டாக்டர் மாதிரி தெரியுதுல்ல, அதான் ஓகேங்களா? பக்கா உட்காருங்க. இப்பதான் பார்த்தது வந்து டாக்டர்னு தெரியும், அப்பதான் கரெக்டா இருக்கும். அதை கொஞ்சம் லைட் எல்லாம் முகத்துக்கு தெரியற மாதிரி போடுங்க. அது என்ன ஸ்டுடியோ வச்சிருக்கீங்க? அது போடுறேன். இல்ல இல்ல, பெட்டு போட சொல்றேன், படுத்துக்கிறீங்களா? இப்படி சாஞ்சி உட்காந்து ஆடியன்ஸ் மூக்கு தான் தெரியும். ஐயோ, நிமிந்து உட்காருங்க. ஃபர்ஸ்ட் லைவா? ஆமாங்க, விளங்கிரும், நல்லா வரும். சார், உங்களோட பிஸி ஷெட்யூல்ல இங்க வந்திருக்கீங்க. அப்படிதாங்க சொல்ல சொன்னேன். ஆமான்னு மட்டும் சொல்லுங்க. ஆமா, கேட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க. சார், உங்களோட பிஸி காது கேட்குமா? கேட்டதுக்கு அப்புறம். சார், உங்களோட பிஸி ஷெட்யூல்ல வந்திருக்கீங்க. சார், உங்களோட பிஸி ஷெட்யூல்ல வந்திருக்கீங்க. ரொம்ப சார், உங்க பிஸி ஷெட்யூல்ல வந்திருக்கீங்க. ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷம் சார். அங்க ஏகப்பட்ட பேஷண்ட்டுங்க வெயிட் பண்றாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு நேரடியா வந்து லைவ்ல மக்களுக்கு நல்ல பலனுள்ள தகவல் கொடுக்கணும்ன்றீங்க. வயிற்று வலி நிபுணர் நீங்க. வயிறை பத்தி காமனா சொல்லுங்க, நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். மனுஷனுக்கு வயிறு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். வயிறு தான் நம்ம உடம்புல 73 உறுப்புகள் இருந்தா கூடங்க மிக பிரதான உறுப்பு வயிறு தான். உணவு செரிமானமாவது கூட, இந்த சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் செரிமானமாவது இந்த வயிற்றுக்குள்ளதான். வயிறை பாதுகாத்தாலே, வயிறை நாம் பாதுகாத்தாலே பல வியாதிகள் வர்றதுக்கு முன்னாடி தடுத்துடலாம். ரொம்ப சந்தோஷம் சார். வயிறை பத்தி நீங்க ஒண்ணு சொல்லணும். வயிறை பத்தி நீங்க ஒண்ணு சொல்லணும், ஏன்னா காமனா தெரியும் எல்லாருக்கும். ஓகே, நம்ம டைரக்டா போயிடலாம் நிகழ்ச்சிக்குள்ள. ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும் அதை மட்டும் சொல்லுங்க சார். எந்த வகைகளில் வயிற்று வலி வருகிறது, எவ்வாறெல்லாம் வயிற்று வலி வரும், எந்தெந்த வழிகளில் வயிற்று வலி வரும்? எப்ப நான் பேசணும் சார்? லைவ் இப்பதான் பேசணும். நான் பேச மாட்டேன், நான் ஆங்கர். சின்னதா கேள்வி கேட்கறதோட சரி. கெஸ்ட் நீங்க தான், நீங்க பேச. லைவ் போயிட்டு இருக்கு சார். How can come to stomach pain in the human body? இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் நல்லா தெரியும், ஆனா நீ பேசுற இங்கிலீஷ் எனக்கு தெரியல. சரி, ஒரு மனிதனுக்கு எப்படி எந்தெந்த வழிகளில் வயிற்று வலி வரும் அதை மட்டும் சொல்லுங்க சார். வயிற்று வலி வருவதற்கான முதல் காரணம் எடுத்துக்கிற வச்சுக்கோங்க. காலையில எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல ஆல்கஹால் குடிச்சா அந்த மனிதனுக்கு வயிற்று வலி வருமா டாக்டர்? ஆமாங்க. இந்த வயிற்று வலி வருவது என்பது தெரியாம நடக்கிறது இல்ல, தெரிஞ்சுதான் நடக்கு. ஏன்னா நம்ம தவறா நடந்துக்கிறோம். அதுக்கு என்ன தீர்வுன்னு இப்ப சொல்றேன் பாருங்க. கார வகைகள் அதிகமா சாப்பிட்டா கூடங்க கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு வயிற்று வலி வருமா டாக்டர்? ஆமாங்க. சரி, இந்த வயிற்று வலி வருவது என்பது நாம் தெரிந்து கொண்டாலே அதை சரி செய்து விடலாம். அதுக்கு என்ன தீர்வுன்னு இப்ப சொல்றேன் பாருங்க. பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிடுறது. இப்ப சாப்பிட்டது ஏற்கனவே வயிற்றுல இருக்கும், யாராவது வாங்கி கொடுத்தாங்க இல்ல ஃப்ரீயா கிடைச்சி மேல மேல சாப்பிட்டா கூடங்க அந்த மனிதனுக்கு கண்டிப்பாக வயிற்று வலி வருமா டாக்டர்? வரும். சரி, வயிற்று வலி வருகிறது என்று எல்லாம் குழந்தைகள் சொல்லாது. அப்ப நம்ம அது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன் பாருங்க. ஆபாயில் அரை வேக்காடு சாப்பாடு சாப்பிடுவதால் கூட கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு வயிற்று வலி வருமா டாக்டர்? வரும். எங்க தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க. மிக முக்கியமான தேவையான ஒரு விஷயத்தை நான் இப்ப கன்வே பண்றேன். அதை புரிஞ்சு விட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்காது. என்னன்னா, உங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க டாக்டரை போய் பார்க்காம நீங்களா டாக்டரா நினைச்சுக்கிட்டு மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு கண்ட டேப்லெட்டை வாங்கி சாப்பிட்டால கூட கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு வயிற்று வலி வருமா டாக்டர்? ஆமா, வரும். சரி, தயவு செஞ்சு உங்க காலில் விழுந்து சொல்றேன், இது கேட்டு வச்சீங்கன்னா லைஃப் ஃபுல்லா நல்லா இருப்பீங்க. அது என்னன்னா, கண்ட எண்ணெயில பொரிச்ச மசாலா ஐட்டங்கள், கண்ட எண்ணெயில பொரிச்ச மசாலா ஐட்டங்கள் சாப்பிட்றதுனால கூட கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு வயிற்று வலி வருமா டாக்டர்? வருமா சார்? ஆமா, வரும். சரி, இவ்வளவு நேரம் நம்மளுடைய மருத்துவர்
ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும் என்பதை முகம் பார்க்கும் கண்ணாடியை போல் மிக தெளிவாக எடுத்துரைத்தார். ரொம்ப சந்தோஷம் சார். ஐ அம் வெரி வெரி ஹாப்பி டு திஸ் சே திஸ் டைம் நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு ரொம்ப அழகா பயனுள்ள தகவலை கொடுத்தீங்க. பட் ஆனால் இவரை விட்டுறக்கூடாது இதோட, பிகாஸ் இஸ் எ டாக்டர். ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும்னு சொன்னாரு, அதே போல அந்த வயிற்று வலி எப்படி போக்குவது அதை நீங்க சொன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வயிற்று வலி வர காரணம் கூட நிறைய தெரியும். வீட்டில் தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா பெரியமாலா இருப்பாங்க. டேய் தம்பி அரிசி சாப்பிடாத வயிற்று வலி வரும், டேய் தம்பி வெயில சுத்தாத வயிற்று வலி வரும், டேய் தம்பி டைட்டா ட்ரெஸ். என்ன கேள்வி? இப்போ இது கேள்வியே மறந்து போச்சு சார். இவ்வளவு நேரம் நீங்க சொன்னது ஒரு மனுஷனுக்கு எப்படி வயிற்று வலி வரும்னு நான் சொன்னேன். ஆமா, இப்ப சொல்ல போறது வயிற்று வலியை எப்படி போக்குவது. அவ்வளவுதான். சொல்லிட்டுமா சார்? நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நீங்க தான் டாக்டர், நான் ஆங்கர், நான் பேச மாட்டேன். நான் ஜஸ்ட் ஸ்மால் கொஸ்டின் ஒன்லி ஐ ஆஸ்கிங். சொல்லிடு. நீங்க தான் சொல்லணும் சார். வயிற்று வலி போக்க காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்றீங்கன்னா, வெறும் வயிற்றுல பச்சை தண்ணி ஒரு 3 டம்ளர் குடிச்சா அந்த வயிற்று வலியை போக்க முடியுமா டாக்டர்? ஆமாங்க. சரி. இந்த வயிற்று வலி போக்குவதற்காக நிறைய விஷயங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதை மறந்துட்டோம். அதை இப்ப நான் ஞாபகப்படுத்துறேன். அது என்னன்னா, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுகின்ற பொழுது ரைஸை கம்மி பண்ணிட்டு வெஜிடபிள்ஸை ஹெவி பண்ணீங்கன்னா அந்த காய்கறியில் இருக்க சத்துக்கள் கூட போயிட்டு கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு வயிற்று வலியை போக்க முடியுமா டாக்டர்? சார் ஆமாவா? ஆமாவா? ஆமா. சரி சார். நாங்க சத்தியமா சொல்றேன் சார், உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயத்தை சொல்றேன். ஒரே எழுதி வச்சுக்கீங்க. பிபி இருக்கா? மாத்திரை போட்டுருக்கீங்க, பொறுமையா பேசுங்க. டாக்டர் தானே நீங்க? ஆமா. வயிற்று வலி போக்குறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் இதை ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருந்தாலும் இப்ப நான் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னன்னா, வாரத்துக்கு 2 நாள் ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுங்க சார். இந்த பழம் அந்த பழம் கிடையாதுங்க, ஏதோ ஒரு பழம் சாப்பிடுங்க. அந்த பழ சத்துக்கள் கூட போயிட்டு கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு வயிற்று வலியை போக்க முடியுமா டாக்டர்? போக்க முடியுமா டாக்டர்? ஆமாவா? ஆமாடா. சரிங்க சார். ஏங்க உங்களுக்கு நான் தயவு செஞ்சு சொல்றேங்க, நல்லா கேட்டு வச்சுங்க. உங்களுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவையான விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். அது கேட்டீங்கன்னா ஃபேமிலி ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இல்லைங்க. அது என்னன்னா கீரை வகைகள் சார். இப்போ நீங்க கீரையை பொறுத்த வரைக்கும் சார் வைட்டமின் ஏல ஆரம்பிச்சு எஃப் வரைக்கும் இருக்கு சார். வைட்டமின் ஏ பி சி டி இஎஃப்னு இருக்கு சார். இப்போ சாதாரணமா சாப்பிடும் பொழுது இந்த நீர்க்குமிழி கட்டின்னு சொல்லுவாங்க, டாக்டருங்களா தெரியும். இந்த நீர்க்குமிழி கட்டின் போது குடலை சேருங்க. அப்போ அது வயிற்று வலி மாதிரி தெரியும். அப்போ இந்த கீரையை சாப்பிட்டீங்கன்னா இந்த ஆக்சுவலா இருக்கிற நீர்க்குமிழி கட்டி அதுவே எரைஸ் பண்ணி டெலிட் பண்ணி அந்த மனிதனுக்கு வந்த வயிற்று வலியை போக்க முடியுமா டாக்டர்? நான் சயின்ஸ் லேப்ல இருக்கு எலியா? நான் ஏன் சார் எந்த வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கீ? ஐயோ சார், நீங்க தான் சொல்லிக்கிறீங்க கீரை சாப்பிட்டா வயிற்று வலி போகணும். ஆமாவா? ஆமா. அவ்வளவுதான். உப்பை குறைச்சிக்குங்க, காரத்தை கம்மியா சாப்பிடுங்க, பசிக்கும் போது சாப்பிடுங்க, நல்லா மென்னு சாப்பிடுங்க, புளிப்பையும் குறைச்சுங்க சார். வேற தவறாம சாப்பிடுங்க, தண்ணி நிறைய குடிங்க, சாப்பிட்டதும் உடனே குடிக்காதீங்க, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு குடிங்க. யோகா பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, சைக்கிள் பயன்படுத்துங்க, நடந்து போங்க, வாக்கிங் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. இப்படி எல்லாம் பண்ணா கூட ஒரு மனிதனுக்கு வயிற்று வலியை போக்க முடியுமா டாக்டர்? ஆமாங்க. ஓகே சார். இவ்வளவு நேரம் நம்மளுடைய மருத்துவர் ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும், அந்த வயிற்று வலி எப்படி போக்கலாம் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்தார். ரொம்ப சந்தோஷம் சார். உண்மையிலேயே சொல்றேன், இது பெரிய நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலை எங்களுடைய நேயர்களுக்கு, இந்த நாகப்பட்டினம் நேயர்களுக்கு, புக்ஸ் டிவிக்கு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. கேட்க மறந்துட்டேன், உங்களோட அண்ணனும் ஏதோ ஸ்பெஷலிஸ்ட்? என்ன டாக்டர் தான். டாக்டர் தான். என்ன ஸ்பெஷலிஸ்ட்? ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே ஓகே. அவரை நாளைக்கு எங்க சேனலுக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா. ஏங்க ஏன் ஒரு மனுஷனுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும், அந்த ஹார்ட் அட்டாக் எப்படி தடுக்கலாம்னு பேட்டி எடுப்பேன். நானாவது ஒரு நேரம் பேசினேன். எங்க அண்ணன் உங்ககிட்ட பேசினா எங்க அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருப்பாங்க. என்ன சார் எப்படி சொல்றேன் சார்? ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா சாரு இவரை எனக்கு 10 வருஷமா பழக்கம் சார். இஸ் நாட் ஓன்லி டாக்டர், இஸ் இன்னும் சொல்ல போற இஸ் எ மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இன் ஃபேமஸ் இன் தமிழ்நாடுன்னு சொல்லலாம், ஆல் ஓவர் இந்தியானே சொல்லலாம், இல்ல ஆல் ஓவர் கண்ட்ரினே சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பா தன்னம்பிக்கை தரக்கூடிய பேச்சுல மிக சிறந்த வல்லுநர் சார். டாக்டர் கோட்டை கழட்டிருங்க, ஷோ முடிஞ்சு போச்சு. ஒரு 3 பஞ்ச் மட்டும் நம்ம மக்களுக்கு பயனுள்ள தகவல் தன்னம்பிக்கை தரதா சொல்லுங்க. ஓகே, இது இருக்கலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டாக்டர் ஷோ முடிஞ்சிருச்சு, ஃபைனல் டச் சும்மா தன்னம்பிக்கை. ஏன்னா இவரை நான் ரொம்ப மதிப்பேன்.
என்னை விட 8 வயசு பெரியவர். அவர் ரொம்ப நான் நல்லா மதிப்பேன். டே உட்கார டக்குன்னு. அவரை நான் ரொம்ப மதிப்பேன். அவரோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தட்டி காமிச்சு கொடுக்காதீங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கூட பர்சனல் வச்சிருக்கேன். மிக சார் டாக்டர் போட்டோ வச்சிருங்க சார். டாக்டர் போட்டோ இருக்கட்டும். புரியுதா? புரியுதுங்க. என் கையில தானே இருக்கு. உங்க உங்களுக்கு கையில தான் இல்லங்க. பரவாயில்லங்க. உங்க கையில தான் சார் இருக்கு. இருக்கட்டுங்க. இல்லங்க. என் கோட்டு என் கை மேல நான் வச்சிருக்கேன். ஸோ ரொம்ப மதிப்பை இவரை. என்னை விட மூத்தவர். இவரோட பேச்சு கேட்டு நானே யாரும் எடுக்க மாட்டாங்க. பேட்ஸ்மல் நிறைய வருது, யாரும் எடுக்க மாட்டாங்க. இந்த தன்னம்பிக்கை தர பேச்சு ஒரு 3 பஞ்சு மட்டும் சொல்லுங்க சார் நம்ம மக்களுக்கு. கடின உழைப்பு அதெல்லாம் இங்க இருக்குங்க. அதெல்லாம் நாகப்பட்டினம் மக்களுக்கு எல்லாம் கடின உழைப்பு தான். எவ்வளவு பெரிய பெரிய ஆளுலாம் இங்க இருக்காங்க தெரியும்ல. இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல வந்து எத்தனை பேர் பார்த்தாங்க நம்ம தங்கம்ல? வேற சொல்லுங்க. விடாமுயற்சி இருக்கிறதுனால தான் சார் இவ்வளவு பெரிய ஆளா அங்க உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு வந்து இது எத்தனாவது நாள் புக் ஸ்டால் நடந்து தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு மக்கள் வந்துகிட்டு இருக்காங்கன்னா விடாமுயற்சியை வந்து படிச்சு பெரிய ஆள் ஆகணும்ன்றதான். வேற ஏதாவது சொல்லுங்க. உயரிய குறிக்கோள். புக்ஸ் திருவிழா, புத்தக திருவிழா நடத்திட்டு இருக்காங்க. புக்கெல்லாம் வாங்கி நம்ம படிக்கணும்னு வந்திருக்கோம். அதே உயரிய குறிக்கோள் தானே. படிச்சா என்னங்க நீங்க எங்க கிட்ட போலாம் சார், நம்ம கிட்ட இருக்குது நீங்க சொல்றாரு சார் இவரு. சரி விடுங்க, ஷோ முடிச்சுட்டு வரேன். ஓகே நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய புக்ஸ் தொலைக்காட்சியில் மருத்துவ நேரத்தில் பார்த்தீங்க. அடுத்த வாரம் வேறொரு மருத்துவரோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.